ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம பிரெட் குலோப்ஜாம் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். 4 சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது கார்னரில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாலில் டிப் பண்ணி அதை புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சது நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணணும். கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சமாக பிசையணும். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாஃப்டான தோவாக ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பாலாக நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு மாவுனா 1 கப்பு நீங்கள் சர்க்கரை எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்ல மிதமான தீயில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா உருண்டைகளும் போட்டு பொரித்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச இந்த சிரப்பு, சர்க்கரை சிரப்பில் நம்ம அதை போட்டுட்டு ஒரு 1 ஹவர் அப்படி ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான குலோப்ஜாம் உங்களுக்கு கிடைக்கும். மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. யார் வீட்டில் இருக்கோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.